நமது பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு தடை நீங்குமா என தமிழகமே எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இந்நிலையில் ஒரு ஜல்லிக்கட்டு காளைக்கு கல்லறை எழுப்பி மணிமண்டபமே கட்ட துடிக்கிறது விவசாய குடும்பம் ஒன்று. அது பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். விலங்குகள் நல அமைப்புகள் எல்லாம் ஜல்லிக்கட்டு காளைகளை விலங்குகளாக பார்ப்பதுதான் பிரச்சனையே. இவர்களை போன்றவர்கள் அவற்றை பிள்ளைகளாக பார்க்கிறார்கள். இல்லாவிட்டால் இறந்த காளையை புதைத்து வருடா வருடம் நினைவு நாளை கொண்டாடுவார்களா? தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையின் தலைவர் ராஜசேகரன் வளர்த்த காளை இது. பெயர் அப்பு. தமிழகம் முழுக்க எவராலும் பிரிக்க முடியாத ஜல்லிக்கட்டு சாம்பியன் தான் இந்த அப்பு. ஆனால் ஜல்லிக்கட்டை தாண்டி குடும்பத்தில் ஒருவர் போல இது பழகிவிட்டதாக சொல்கிறார் ராஜசேகரனின் மகன் வீரணசாமி. நிறைய இக்கட்டான இடங்கள்ல எல்லாம் பேர் போன மாடுகள் பிடிபட்ட இடத்துல எல்லாம் பிடிபடாமல் வெளியே வந்திருக்கும். அதே மாதிரி அப்புன்னு சொல்லிட்டாலே அதுக்கு ஒரு தனி ரசிகர்கள் இருப்பாங்க. நம்ம மாடுன்றதை தவிர்த்து அப்பு அப்படின்றப்ப அந்த மாட்டுக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் இருப்பாங்க. மாடுன்றதை தாண்டி பார்த்தீங்கன்னா அது மனிதர்கள் மாதிரியே நிறைய விஷயங்கள் யோசிக்கும். அந்த ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு கயிறு வச்சுருப்போம். அந்த கயிறை கொண்டு வச்சோடனே அதுக்கு தெரியும் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு போக போகிறோம்னு. அந்த காலை வாரிக்கிட்டு அந்த செறி அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்படிப்பட்ட காளை உடல்நலக்குறைவால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டிருக்கிறது. மனிதர்களை கூட மயானத்தில் தான் புதைப்பார்கள். ஆனால் இந்த அப்பு காளையை தங்கள் தோட்டத்திலேயே அடக்கம் செய்துள்ளது இந்த குடும்பம். அப்பு மாட செல்லமாக தான் வளர்ப்போம். எங்கள் வீட்டு பிள்ளைய மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைகளுக்கு கூட சாப்பாடு வைக்க மாட்டோம். எங்கள் இப்போ தீவனம் வைக்கிற சட்டியை எடுத்துட்டாலே நமக்கு சாப்பாடு கொண்டு வருவானா அப்படின்னு பார்க்கும் என் மாடு. என் பிள்ளைய காட்டில் அது அறிவான மாடு. ஆண்டால் இன்றைக்கி அந்த ஒரு பிள்ளை இழந்ததாக அர்த்தத்தில் நாங்கள் இருக்கோம். வருஷம் அதுக்கு நினைவு நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். 2 வருஷம் ஆச்சு எங்கள் மாடு இருந்து. அதே நாங்கள் ஜல்லிக்கட்டில் இன்றைக்கி நல்லா பேராகி ஒரு பரிசு பிரிட்ஜோ சைக்கிள் வாங்கிடுச்சான். அங்கேருந்து நான் ஃபோன் பண்ணேன், நம்ம மாடு இன்றைக்கி சைக்கிள் வாங்கிடுச்சுமா, அப்போ இன்றைக்கி பிரிட்ஜ் வாங்கியிருக்குமா என்ன. இந்த காளை இறந்த தினத்தில் ஊரே திரண்டு துக்கம் கொண்டாடி இருக்கிறது. அது இறந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் இறந்துருந்தா கூட அவ்வளோ கூட்டம் வந்திருக்காது. கிட்டத்தட்ட காலையில் 8 மணிக்கு இறந்துருச்சு. 8 மணிக்கு இறந்தோடனே நாங்கள் இங்கே தான் இருந்தோம். ஒரு 8 மணிக்குள்ளே இறந்துருச்சு. ஒரு மதியானம் எடுத்து அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அது கடைசியில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் திருச்சி அந்த பக்கம் இருந்தாலும் ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் தூக்கி அடக்கம் பண்ணுறதுக்கு 4 மணி ஆயிடுச்சு. எங்கள் அப்பி இழப்புக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க. என் பிள்ளை இறந்ததில் கூட அப்படி நான் நினைக்க மாட்டேன். எங்கள் அப்பா இருந்தது ஒரு சங்கடம். அது வருஷம் நாங்கள் கொண்டாட ஆசைப்படுறோம். மீண்டும் இந்த ஜல்லிக்கட்டு எங்கள் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோங்க. மனசுள்ளவர்கள் யாருக்கும் இந்த உணர்வு புரியும் தானே.